தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்பைசி பச்சை மிளகாய் புதினா குருமா தான். அதுக்கு பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதோட சோம்பு 1 ஸ்பூனு, வெங்காயம் பாதி வெங்காயம், 2 சிறிய தக்காளி, சும்மா ஒரு கைப்பிடி அளவு அள்ளி புதினா, இஞ்சி, பூண்டு, தேங்காய், அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், அதோடு சேர்த்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் தக்காளி கொஞ்சம் நம்ம போட்டுருக்கேன். அரைச்சி நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டும். நல்லா வெண்ணெயில் வதங்கியாச்சு. இப்போ வேக வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். வேக வச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாக வேக முடியும். இப்போ இதில் மஞ்சத்தூள், இதில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்பைசியாக இருக்கும். கூட ஒரு 2 சப்பாத்தியும் கூட போகும், அந்த அளவு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பட்டரும் சேர்த்துருக்கதால நல்லா பேலன்ஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு தவாவில் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். நல்லா கொதித்து ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்குது. கெட்டி பதத்துக்கு வரணும். உங்களுக்கு இந்த பதம் போதுன்னா இதோடய எடுத்துருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு கொண்டு வரேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குருமா இருந்தால் நல்லாயிருக்கும். அள்ளியும் ஊற்றிக்கலாம், கெட்டியாகவும் இருக்குது. இந்த பதம் கரெக்டான பதம். நம்ம இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஃபைனல் டச் தான். பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும், அதாவது பட்டர் சப்பாத்தியும் சூப்பரான உங்களுக்கு பச்சை மிளகாய் புதினா குருமா. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன், அதாவது அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு பரிமாறலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடியாக எடுத்து நல்லா சாஃப்ட் பட்டர் சப்பாத்தி, அதோட பச்சை மிளகாய் புதினா குருமா. ஸ்பைசி விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.